இவெல்லாம் நம்ம நிறைய பேசணும். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி புக்கை பற்றி பேசணும், கண்டுகொண்டேன் படத்தை பற்றி பேசணும். அண்ட் கண்டுகொண்டேனுடைய மிக முக்கியமான ஒரு பார்ட் வந்து மியூசிக் ஆல்பம். பாடல்கள் பாட போகிறோம். நம்ம கையில் எல்லாத்தையும் பாட்டு புக் இருக்குது. முக்கியமாக சூரஜ் அண்ட் மாங்க் 2 பேரும் இருக்காங்க. அரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எனக்கு வந்து சூரஜ் ஒரு 10-12 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சூரஜனுடைய க்ரோத். அவர் பல இடங்களில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது, பல பேர் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி ஃபார் யூ சூரஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. சூரஜனுடைய ஃப்ளூட் அண்ட் மாங்க்னுடைய கீஸ் இன்றைக்கி நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ண போது. அவங்க கண்டிப்பாக பாடுவாங்க. பட் அதை விட முக்கியமாக நீங்கள் எல்லோரும் பாடணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். ஓகே? Quick thanks for the beautiful intro. Again, we are Suraj and myself, we worked for a long time and we are just trying to do enna music la enna panna mudiyum nariya vishayam pandrom. We are just figuring it out and we are very happy to be a part of this intellectual discussion. So discussion le illa pa ipo namma discuss panna poradhu ama paatiyum taandi maybe we just wanted to give you some insights that na இன்னைக்கு கண்டு கொண்டேன் நான் 4 மணிக்கு கால் பண்ணி உடனே ஸ்டுடியோக்கு வா, நீ கண்டு கொண்டேன் ஆல்பம் மட்டும் தான் பாடணும். டே என்னடா அது, ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ளோவில் 4-5 பாட்டு நாங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வந்து இதை உட்காந்து டைசெக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், பாடி அனாட்டமி மாதிரி மியூசிக் அனாட்டமிலாம் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதனால தான் இங்கே வர முடியல டிஸ்கஷன். ஸோ ஐ ஜஸ்ட் டர்ன்ட் அப் 4 o'clock போயிட்டு எல்லா பாட்டும் கேட்கும்போது பயங்கர மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. பட் ஆஸ் மியூசிஷியன்ஸ் ரைட், இங்கே யாராவது மியூசிஷியன்ஸ் இருக்கீங்களா? எனிபடி ஹூ வாஸ் அட்லீஸ்ட் சரிகமா பதனிசா நான் கிளாஸ்க்கு போனேன். ஓகே 1 2 அப்புறம் 3 ஓகே. ஸோ சும்மா இஃப் ஐ கேன் நோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, ஐ மீன் வாட் டிட் யூ டூ இன் மியூசிக்? சும்மா எனிதிங் மியூசிக், வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வோக்கல் அமேசிங், கர்நாடிக் மியூசிக், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். நீங்கள் சேம் நான் காலேஜ் மியூசிக் கிளப்ல வந்தேன் and I played the keyboard. வெரி நைஸ். அப்போ எனக்கு ஒரு த்ரெட் இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா ஓகே ஃபைன் நம்ம நீங்க சொன்ன மாதிரி சரிகமா பதனிசா மட்டும் ஒரு வருஷம். வெரி நைஸ் சூப்பர். எந்தளவுக்கு நம்ம படம் அண்ட் அதர் ஸ்டஃப் விஷுவலாகவும் சரி, ஆஸ் அ ஸ்டோரியாகவும் சரி, ஸ்கிரிப்டாகவும் சரி டிசைட் பண்ணுறோமோ, மியூசிக்லையுமே வந்து பல லேயர்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் ஆல்பம் when we were listening today, பயங்கரமான ஜோன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார். ஸோ ஒரு பக்கம் ஸ்மை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா இட் இஸ் மோர் ஆஃப் கம்ப்ளீட் வோக்கல் ஹார்மனிஸ்லேயே ரேக் டைம் வோக்கல் ஹார்மனிஸ் அண்ட் அதர் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ் பயங்கரமாக வச்சு, ஐ டோன்ட் திங்க் அந்த இராவில் வந்து இந்த மாதிரியான சாங் இது வந்து மோர் ஆஃப் வாட் மைக்கேல் ஜாக்சன் ஹட் brought into the global music scape. அது ரஹ்மான் சார் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தது வந்து இட்ஸ் அமேசிங். அதில் வந்து அகெயின் ஐ எம் கோயிங் டு மேக் ஆல் ஆஃப் யூ டூ அ ஃபியூ பார்ட்ஸ் ஸோ தட் யூ ஆல்சோ நோ ஓகே திஸ் ஹஸ் கான் த்ரூ, இந்த மியூசிக் வெளியில் வரதுக்கு இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு சிங் சா. கேன் யூ ஆல் சிங் சா சா லவுடர், பரவாயில்ல வரீங்க பா. ஸோ இந்த சாங்கோட பியூட்டி என்னன்னா ஸோ 2 லேயர் போதும். அந்த 2 லேயரை இன்னைக்கு வந்து 2 டீமாக பிரித்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ரெடி? இவங்கெல்லாம் செவத்தில் சாயிற டீம் ஏ, அங்கேயும் எல்லாம் சாஞ்சு தான் உட்காந்துருக்கீங்க. ஓகே அச்சோ டீம் பி. ஸோ நீங்கள் 2 டீமுக்கும் பாடலாம். ப்ரௌன் ஷர்ட் நடுவில் இருக்கிறீங்க. ஸோ திஸ் டீம் யூ கோனா சிங் ஸ்மை பியூட்டிஃபுல். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சூப்பர்ப்பா, நல்லா சவுண்ட் வருது. அகேன் இங்கே வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க 1 2 3 பேர் இருக்காங்க. ஆமாம் 3, அதுக்கு தான் கேட்டேன். You want to do this? டீம் நீங்கள் தாங்க சப்போர்ட்டு. ஸோ we have done 3 layers பட் அங்கே ஆல்மோஸ்ட் 6 layers கிட்ட போயிருக்கோம் சாங்கில். பிகாஸ் we define this as SATBஸ்ன்னு சொல்லுவாங்க, soprano, altos, bass and tenors. கம்ப்ளீட்டாக நம்ம ஆடிபிள் ரேஞ்சில் இருக்கிற லோஸ்லேருந்து ஹைஸ் வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இட் இஸ் கால்ட் SATB வோக்கல் அரேஞ்ச்மெண்ட். அதில் வந்து ஒரு 3 layers இன்னைக்கு we all are going to do together. So layer 1 யார் பாடுறீங்க? ஸ்மை
dare to smile. So, but this is how the song was put together. இதில் 3 layers கேட்குறீங்க, அங்கே more than 6 layers. And song ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டென்னர் வாய்ஸ் ரேஞ்சில் எடுத்து it was worked out very beautifully to இளையராஜா சார், எம்எஸ்வி சார்லாம் தாண்டி they had very hardcore male voice or ஒரு பயங்கரமான ஜானகி அம்மா ஃபீமேல் வாய்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு ஜோன் வந்து ஆக்சுவலி ரஹ்மான் சாரும் ஹாரிஸ் சாரும் they brought in a lot of vocal ranges into தமிழ் சினிமா. Out of that this song, அதுக்கப்புறம் again தேவா சாருமே இதே மாதிரி சிமிலராக வாட் he has done. கண்டு மியூசிக்னு பேசிட்டே போகலாம். பட் ஓகே, டம்மி பண்ணிட்டான் சூரஜ் என்ன. வெயிட், ஐ வில் ரிவெஞ்ச் யூ. ஓகே, லெட்ஸ் கோ வித் த சாங். இந்த பாட்டு வந்து சத்தியமாக சொல்கிறேன், இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு வந்தேன். அதனால் நீங்கள்லாம் பாடி என் கூட ஒப்பேத்திடணும். ஓகே, ரெண்டு பேருமே சரணம் கொஞ்சம் அப்படி தான் ஞாபகம் இருக்கு, இப்போவே சொல்லிட்டோம். அதனால் லெட்ஸ் கோ. பாட்டு புக்கெலாம் வச்சுருக்கீங்களா? நானும் இங்கே லிரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் சிங்கிங். 1 2 3. Smile, magnet விழியாய் ஒரு சென்டிமீட்டர் பூத்த புன்னகை ஜீவன் நடந்து விட்டார். 16 போவாரே 17 தேரானே இந்த வாக்கு மூலம் எதற்கு புண்ணியில் தாகம் நான் பூஜார மேகம் நீ என்னை நினைத்து போகணும் கொஞ்சம் எந்த பேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும் ஒரு தூரல் போடு இல்லை சாரல் போடு எந்த நாளும் நினைடுமே. மனதை திருடி விட்டார் ஒரு சென்டிமீட்டர் பூத்த புன்னகை ஜீவன் நடந்து விட்டார். திறந்த வானம் திறந்த பூமி திறந்த வாழ்க்கை வா வா வாழவா ஒலித்த காதல் ஒலிப்பதில்லை உயிர்ப்பதில்லை வா 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 கண்ணிலே ஸ்வப்னம் கரையுதே நிலவில் பால் கொண்டு செய்த தோல் கண்டு நெருங்கி வாயின்று மனதை திருடி விட்டார் ஒரு சென்டிமீட்டர் ஊத்த புன்னகை ஜீவன் நடந்து விட்டார். மனதை திருடி விட்டார் ஒரு சென்டிமீட்டர் ஊத்த புன்னகை ஜீவன் நடந்து விட்டார். சாங் வந்து அகைன் இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் த ராகம் நாட்டக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட்லாம் பார்த்துருக்கோம். கண்ணா மூச்சியே என் கண்ணா. அந்த ஸோ பியூட்டி ஆஃப் த ராகம் இஸ் பேசிக்லி இட் கோஸ் லைக் சரி கமா நீதனி பதனி சானிதமா கம பகரி சா. ராகம் இஸ் பேசிக்லி how the melodic arrangement is. So based out of this swarams in the song compose பண்ணப்பட்டிருக்கு. It goes like lyric எடுத்துக்கிறேன். கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போலடா கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின்
காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையில் நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போலடா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா நெஞ்சில் அலை உறங்காது உன்னிதழ் கொண்டு வாய் மூட வாயன் கண்ணா உன்னிதழ் கொண்டு வாய் மூட வாய் கண்ணா உன்னிமை கொண்டு விழி மூடவா உன்னுடல்தான் என்னுடையல்லவா பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வான மரபது இன்னும் பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ண மரபை என்னும் என் நெஞ்சின் கொடியே நிறமானமா சேர்க்க முதல்களில் ஈரமாய் வாழ கலந்திடவா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போலடா எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா விழியில் கரைந்து விட்டதோ கவிதை தேடித் தாருங்கள் இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை பாடுங்க. ஒரு தரம் பார்த்தா அமைதியில் நுடிகள் கொண்டு ஒரு முறை தீண்ட 100 முறை பிறந்திருப்பேன் எனது கவிதை கனவிலே எழுதி படித்த கவிதை எனது கவிதை கனவிலே எழுதி படித்த கவிதை உங்க பேரு? கொஞ்சம் மெனாக்கடே கொஞ்சம் மெனாக்கடே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் கொஞ்சம் மெனாக்கடே கொஞ்சம் மெனாக்கடே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள்
நாளை வெறும் கனவு ஏன் நம்பணும் நான் கண்டதும் ரோஜா என்றே பூக்கணும் கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் பகலில் ஒரு வெண்ணிலா பகலில் ஒரு வெண்ணிலா வந்தாள் மாமா இரவில் ஒரு வானவில் வந்தாள் பூர்ணமா இதை சொல் 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 மனசுக்குள் ஜல் 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 இதை சொல் 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 மனசுக்குள் ஜல் 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 கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவை இல்லாமல் வாழ்க்கையா 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பலிக்காதா கனவே கை சேருவா கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் It's called Vrindavana Sarang again. Sarang or Madhyamavati. அந்த ரேஞ்சில் இருக்கும். Where choice of raga was so brilliant that அவங்க மேஜரா மைனரான்றதுக்குள்ள எப்படி வேணா விளையாடிக்கலாம். So when they have this parallel major minor, so this advantage you have in ragas like Vrindavana Saranga, Kapi, இந்த மாதிரி ராகத்துலலாம் you have advantage of moving to parallel minor and major. பட் அந்த ராகம் ஃப்ளேவரும் காட்டாம அதே சமயம் parallel major minor was again a brilliance. ஸோ எனக்கு எது கேட்டாலும் there is some flavor which kicks in. அதனால் ஐ ட்ரை டு கோ ஃபார் ஹிந்துஸ்தானி இதுன்னு. பட் இந்த படம் சின்ஸ் ராஜீவ் சார் இதுங்கிறதுனா இந்த படத்துலையும் சரி அப்புறமா சர்வம் தாளமயம்லேயும் சரி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கர்நாடிக் ராகாஸ், எதுவுமே ஹிந்துஸ்தானி கிடையாது. And அது it was like Rajamanan's insisting like He- I want to use it like to use it, exactly. ஆமா. Rajamanan was like எனக்கு கர்நாடிக் லெவல்ல ஃப்ளேவர்ஸ் தான் இதுல வேணும். ஏன்னா படத்துல வந்து it is more like ஒரு எம்பவர்மென்ட்ல மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. சோ இதே அந்த வெஸ்டர்ன் ஃபீலோ வேற ஏதோ ஃபீல் இதுல வந்துட கூடாது. I want the traditional the rooted thing இதுல இருக்கணும் னு சொல்லிட்டு he said like Rajamanan insisted Raghuman to use this. So Rajamanan interviewல சொல்லிட்டாரு. The thing is with these ragas it's very 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 easy to ஏதாவது பண்ண ஆரம்பிச்சா வேற பாட்டோட ஃபீல் வந்துரும். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி லிமிட்டட் இது. பட் அதில் ஃப்ளேவரும் நம்மளோட லிசனிங் எக்ஸ்போஷரும் பீங் தேர் இன் சவுத் இந்தியா லிசனிங் எக்ஸ்போஷர் இஸ் ஹைலி ட்ரிவன் பை கர்நாடிக் மியூசிக் ஆல்சோ. ஸோ எங்கே போனாலும் சரி மபனிச பாக்யத லக்ஷ்மி பாரம்மான் வந்துடும். இல்லைன்னா உங்கள் மகரே மபனிச என்ன தவம் செய்தனேன் வந்து கன்ஃபார்ம் கேட்டிருப்போம், எங்கேயாவது கோவிலில் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் thanks to all those beautiful people who have written those songs and given us those compositions. But அந்த ஃபவுண்டேஷனை வச்சு அது தெரியாமல் அப்படியே ரீமா பனிசா நீப மரிசா அப்படின்லாம் போயிட்டு இட் requires a lot of intellect to put such a melody. யார் he knew about it. Who knew? கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் விரல் தொடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டேன் வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைந்தால் உடைத்தால் உறுதி என் கண் பார்த்தது என் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ கண்டு கொண்டேன் காதல் முகம்
மிக்கதானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும் என்று சொல்ல போகிறார் என்று சொல்ல போகிறார் சந்தனத்தில் தலை ஜன்னல்கள் கழுதித்த நியாயமா நியாயமா காதலில் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா எந்த காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதனை நான் உண்மை மிக்கதானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்று சொல்ல போகிறார் என்று சொல்ல போகிறார் இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இலை நின்று கொல்லடி கண்ணே எந்த வாழ்க்கையே முதல் என்னை துரத்தாதே உயிர் கரையாதே இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்று சொல்ல போகிறார் என்று சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய்